வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது நிலக்கடலை சுண்டல் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் நட் சுண்டல். இதுக்கு வந்துட்டு நம்ம கடையில் வாங்கின கடலை வாங்கி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன். காலையிலேருந்து இப்போ ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறுது. இதை வச்சு நம்ம இப்போ எப்படி சுண்டல் செய்யலான்னு பார்க்கலாம். நான் மாங்காய்லாம் போட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலையை வந்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி மெத்தட். ஈவினிங்கில் நம்ம இது மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து செய்யலாம். இப்போ நம்ம குக்கரில் எல்லா கடலையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி, இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு 4 விசில் வேக வச்சிடலாம். குக்கரில் நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு கடலை, நிலக்கடலை. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து செக்கு கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் செக்கு கடலெண்ணெய். இப்போது நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடலை போட போகிறோம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதுவும் ட்ரை ஆகிற முடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். நான் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசியாக மாங்காய் போட்டு நம்ம இறக்க போகிறோம். நான் சால்ட்டு ஸ்லைட்டாக போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல ப்ரோட்டீன், பசங்களுக்கு ரொம்ப நல்லது. பாதாம் முந்திரி பருப்பு வாங்கி தர முடியாதவங்க இதை செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். இது ரெகுலராகவே ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றது, பிள்ளைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் தேங்காய் வேண்டுறவங்க போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடல. நான் வெறும் மாங்காய் மட்டும்தான் திருவி வச்சுருக்கேன். அதை நான் மேலே போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். இதோடு சேர்ந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் பிடிக்காதவங்க வெறுசாவும் இதை சாப்பிடலாம். இப்போ நம்மளோட நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நல்ல சூப்பர் ரெசிபியோடு அடுத்த தடவை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.